எதுக்கு ரெஸ்யூம் அப்படின்னு இந்த கேள்வி கேட்டாச்சுன்னா, ஒரு வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த வேலைக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெஸ்யூம் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஸோ ரெஸ்யூம்ங்கிறது இதுக்கு தான் அப்படிங்கிறது நம்ம புரிதலாக இருக்கலாம். இது அந்த வேலை கிடைக்க முன்னாடி நம்ம உட்காந்து ரெஸ்யூம் ஒர்க் அவுட் பண்ணால் எதுவும் பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டாச்சுன்னா, நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் யோசிக்கணும். ரெஸ்யூமுக்கு முன்னாடி சிவின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்னென்னா கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு 3 பக்கத்துக்கு நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணுறது. ஸோ ரெஸ்யூம் எதுக்குன்னா வேலைக்கு போகிறதுக்காக, வேலைக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கேட்டாச்சுன்னா, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ரெஸ்யூம் ரெடி பண்ணும்போது நான் எவ்வளோ நாள் ரெடி பண்ணேன் தெரியுமா? ஒரு 3 நாள் 1 வாரம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு சிவியில் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியாது. அப்போ என்ன பண்ணேன், ரெஸ்யூமில் போடும்போது நிறைய வந்துச்சு ரெஸ்யூமில். அப்போ அது நிறைய போடும்போது அது கொச்சன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தான் என்ன தெரிஞ்சதுன்னா சிவின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதில் என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில் பண்ணியிருக்கோமோ அவ்வளோத்தையும் நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம், அந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு என்னெல்லாம் போட்டால் கரெக்டாக இருக்குமோ அந்த சிவிலேருந்து எடுத்து ரெஸ்யூமில் போட்டு அந்த ஒவ்வொரு வேலைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சிவி அப்படிங்கிறது நம்ம யார் அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டா, இல்லைன்னா நம்ம யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா? சிந்திங்க, செயல்படுங்க. எல்லாம் வாழ. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.